நம்ம இந்தியா டீம்ல பயங்கரமான பேட்ஸ்மேனா இருந்து திடீர்னு பவுலிங்ல சம்பவம் பண்ண ஒரு 4 பேட்ஸ்மேன்ஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 4 நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா சரியா 2009 ஐபிஎல்ல டெக்கான் சார்ஜர்ஸ்க்கும் எம்ஐக்கு நடந்த ஒரு மேட்ச்ல அப்போ டெக்கான் சார்ஜர்ஸ் டீம்ல இருந்த நம்ம ஹிட்மேன் வெறும் 2 ஓவரை பவுல் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அது கூட கூடுதலா இன்னொரு விக்கெட்டும் எடுத்து வெறும் 6 ரன்னை கொடுத்து மொத்தமா அந்த மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாருங்க நம்ம ரோஹித் சர்மா. நம்பர் 3 நம்ம சின்னத்துல சுரேஷ் ரெய்னா 2010 நடந்த CL-T20ல சிஎஸ்கேக்கும் விக்டோரியாங்கிற டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்ல ரெய்னா அன்எக்ஸ்பெக்டடா பயங்கரமா பவுல் பண்ணி ஒரு ரன் அவுட்டோட சேர்த்து மொத்தமா 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாருங்க. நம்பர் 2 இந்த லிஸ்ட்ல நம்பர் 2 இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் தான் நம்ம யுவராஜ் சிங். சரியா 2011 நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல நம்ம யுவராஜ் சிங் அவரோட பேட்டிங் ரோலோட சேர்த்து பவுலிங் ரோலையும் சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த மேட்ச்ல நம்ம யுவராஜ் சிங் பேட்டிங்ல 50 அடிச்சதோட பவுலிங்ல 10 ஓவர் பவுல் பண்ணி வெறும் 31 ரன்ஸ் கொடுத்து மொத்தமா 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாருங்க. நம்பர் 1 கிரிக்கெட்ல இப்போ வரைக்கும் காட் ஆஃப் கிரிக்கெட்னு அழைக்கக்கூடிய பிளேயர் தாங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர். அப்படிப்பட்ட நம்ம சச்சின் 1998ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு ஓடிஐ மேட்ச்ல 10 ஓவர் பயங்கரமா பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி 2005ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு ஓடிஐ மேட்ச்ல அகைன் நம்ம சச்சின் 10 ஓவர் பவுல் பண்ணி மொத்தமா 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாருங்க.